மனோஜ், ரோகிணி, முத்து, மீனா எல்லாருமே சேர்ந்து கடையை ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி வாங்கம்மா வாங்க, வந்து நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிப்பன் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கூப்பிடுறாங்க. அதை பார்த்தோன்னே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வா விஜயா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பாட்டி எல்லாருமே சேர்ந்து விஜய் அப்படி சிரிக்கிறாங்க. சிரிச்சிட்டே வந்துட்டு ரிப்பன் கட் பண்ணுறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே சுற்றி பார்க்குறாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் பார்க்குறாங்க. அப்படியே எட்டி எட்டி யாரை பார்க்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, அப்போ சுருதியோட அம்மா வராங்க. வாங்க சம்மந்தி வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வர சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வராங்க. வந்து எல்லாம் நல்லா பார்க்குறாங்க. எல்லாம் நல்லா இருக்கே கடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. மனோஜ் உள்ளே போகிறாரு. போனோடனே அப்படியே அங்கே சேரில் உட்கார்றாரு. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர், நீ இனிமேல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எல்லாமே எங்கள் அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே அந்த கடையோட ஓனரு அந்த ஃபைலு சாவி எல்லாத்தையும் கொண்டு வந்து விஜயா கிட்ட கொடுக்குறாங்க. விஜயாவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்குறாங்க. வாங்கிட்டு மனோஜ் கிட்ட கொடுக்குறாங்க. மனோஜ் ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே ஒரு பொருள் போய் பார்க்குறாங்க. எந்த பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா போயிட்டு பார்க்குறாங்க. இந்த ஏசி நல்லா இருக்குது, எவ்வளோ இந்த ஏசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவா 1,50,000 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி ஓகே, இந்த ஏசி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசியை வாங்கிக்கிறாங்க. மீனா போயிட்டு பார்க்குறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இல்லை எனக்கு வந்து மிக்ஸி இல்லை, அது வேணும், அது சரியாக அரைக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, என்னங்க இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இவ்வளோ ரேட்டு போட்டிருக்கு, அதுக்கு தான் அம்மிக்கல்லையே அரைச்சாங்க அப்போல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. நீங்கள் வேறு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் சமையல் ஈஸியாக முடிச்சுட்டு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் போய் உட்கார முடியுது, இல்லைனா இன்னும் கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டுருக்காங்க. சரி சரி இந்த மிக்ஸி ஓகேவா, எடுத்துகிட்டு வா பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா எல்லாருமே சேர்ந்து அங்கே வராங்க. எல்லாருமே பில் போடுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மாவை கூப்பிடுறாங்க. விஜயா கூப்பிட்டு பில் போட சொல்கிறாங்க. இவங்க கையால் நீ காசு வாங்கினா இன்னும் நல்லா வருவு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதே மாதிரி வாங்குறாரு. அடுத்தது ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி ஒன்று வாங்குறாங்க. அதே மாதிரி சுருதி ஒன்று வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு நீங்கள் வாங்க நான் போடுறேன் பில் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருடா, மீனா தானே வந்து நின்றுட்டுருக்கா, நின்றுட்டுருக்கு உன் கண்ணுக்கு தெரியலையா, நீ என்ன எல்லாரையும் கூப்பிட்டு பில் போட்டுட்ருக்க, வாங்கடா காசை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க மனோஜை. என்ன அவ கையில் ஏன் காசு வாங்கணும் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. விஜயா நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனா காசு கொடுக்குறாங்க அந்த மிக்ஸிக்கு. ரொம்ப சந்தோஷமாக அப்படியே பார்க்குறாங்க பாட்டி எல்லாருமே. ஆனால் அப்படியே அவ்வளோ கோவம் வருது விஜயாவுக்கு, மனோஜுக்கு, எல்லாருக்குமே. அங்கே வந்து விஜயாவை பாட்டி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பயங்கரமாக திட்டுறாங்க. உன்னை அங்கே எல்லாரும் எதிர்க்கும் திட்டக்கூடாதுன்னு நான் நினச்சேன், கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, எல்லாரையும் கூப்பிட்டு பில் போட சொல்கிற, மீனை பார்த்தா உனக்கு எப்படி தருது, எதுக்காக ஒரு மருமகளை இப்படி அசிங்கப்படுத்துகிற எல்லாரும் எதிர்க்கும், நீ திருந்தவே மாட்டியா, இங்கே பாரு என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன்னு, என்னை பழையபடி மாற்றிடாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக கோவப்படுறாங்க. நான் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் சொன்னேன். என்ன நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இவன் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அங்கேருந்து வராங்க. வந்துட்டு சரியில்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பிட்டோடனே அப்படியே உட்கார்றாரு மனோஜ். எல்லா ஸ்டாஃப்மே வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வேலையை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் என்னாச்சு, நாங்கள் இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தோம். அதெல்லாம் கிடையாது, புது ஸ்டாஃப் வந்திருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு எல்லாரையும் மாடலாக வர வச்சுருக்காரு மனோஜ். ஓகே, என்ன இது அநியாயமாக இருக்குது, நாங்கள் இவ்வளோ நாள் இந்த கடையில் உழைச்சிருக்கோம், போங்க வெளியே அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. இனிமேல் நீ என்ன பண்ண போகிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க மனோஜ் ரோகிணி 2 பேருமே.